இன்று நாம் நினைவு கூறும் புனித வின்சென்ட் பல்லோட்டைன் அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு இது. அவர் ஒரு நாள் உரோமை நகரின் வீதியில நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியிலே ஜியா மரியா என்கின்ற மனிதனை பார்க்கின்றார். அந்த மனிதன் மிகுந்த வருத்தத்தோடு இருப்பதை காண்கின்றார். ஏன் உனக்கு வருத்தம் என்று கேட்டபோது அந்த ஜியா மரியா என்கின்ற மனிதர் சொன்னாராம், நான் சுவிஸ் மிலிட்ரியில் சேர்ந்து திருத்தந்தைக்கு காப்பாளனாக இருக்க விரும்பினேன். ஆனால் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. என்னுடைய கண் பார்வையில் இருந்த குறையினால் என்னை நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது புனித வின்சென்ட் பல்லோட்டைன் ஒரு தீர்க்கதரிசி சொல்கின்றார், நீ திருத்தந்தைக்கு காப்பாளனாக இருக்க விரும்புகின்றாய், ஆனால் பல ஆண்டுகள் கழித்து நீயே திருத்தந்தையாக உயர்த்தப்படுவாய், சுவிஸ் மிலிட்ரி உனக்கு பாதுகாப்பளிக்கும் என்று சொன்னாராம். புனித வின்சென்ட் பல்லோட்டைன் சொன்ன அந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜியா மரியா என்பவர் திருத்தந்தையாக உயர்த்தப்படுகின்றார். அந்த திருத்தந்தை வேறு யாரும் இல்லை, 9ஆம் பத்திநாதர் அவர்கள். புனித வின்சென்ட் பல்லோட்டைன் அவர் துன்பங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு அனைத்து துன்பங்களையும் வெற்றி கொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கின்ற துன்பங்கள், துயரங்களை நாம் அன்போடு அணுகுகின்ற போது அவற்றை வெற்றி கொள்ளலாம். துன்பங்களுக்கு மத்தியில மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ இந்த புனிதரின் பரிந்துரையை இன்றைய தினம் நாடுவோம். சவுல் அரசர் தாவீதின் மீது பொறாமை கொள்கின்றார். எங்கே பொறாமை இருக்கின்றதோ அங்கே ஒப்பீடு இருக்கும். எங்கே பொறாமை இருக்கின்றதோ அங்கே சண்டை சச்சரவுகள் இருக்கும். எங்கே பொறாமை இருக்கின்றோ அங்கே அதிகமான கோபம் இருக்கும். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தாவீது. ஆனால் சவுல் அரசர் அவர் மீது பொறாமை கொள்கின்றார், கோபம் கொள்கின்றார், அவரை அழிக்க நினைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறாமை என்கின்ற தீய குணத்தை நாம் களைகின்ற போது நம்மை சுற்றி மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்து காணப்படும். நற்செய்தியில் இயேசுவை பெருந்திரளான மக்கள் பின்தொடர்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு தொடர்ந்து நற்செய்தி பணியை ஆற்றுகின்றார், அவர்களுக்கு போதிக்கின்றார், நோய்களை குணப்படுத்துகின்றார், தீய ஆவிகளை விரட்டுகின்றார். இயேசு இரவும் பகலுமாக இறைப்பணி செய்கின்றார், மக்கள் பணி செய்கின்றார். அவர் களைப்புற்ற போதிலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவர் நல்லதையே செய்கின்றார், நற்செயல்களை செய்கின்றார், நற்பணிகளை செய்கின்றார். வாழ்க்கையில சிறு சிறு காரியங்களை செய்த பின் நாம் சலித்து கொள்கின்றோம், களைப்புறுகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கின்ற போது நாம் மிகுந்த உற்சாகத்தோடு, வல்லமையோடு, தைரியத்தோடு தொடர்ந்து நற்பணிகள் ஆற்றலாம்.